வணக்கம். இன்றைக்கு தமிழ்நாடு என்று சொன்னால் மாற்றாரும் புகழ்த்தக்க வகையிலே, அது மட்டும் இல்ல எல்லோரும் போற்றத்தக்க வகையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய தமிழ்நாடு முதலமைச்சர், எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் தளபதியாருடைய 72ஆம் ஆண்டு பிறந்த நாள் விழா. அது மட்டுமல்ல, இந்த பிறந்த நாள் விழாவிலே எங்களுடைய சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்ற இந்த நல்ல வேளையில், இன்றைக்கு எங்களுடைய கழக தலைவர் என்று சொன்னால், இன்றைக்கு ஏழை எளியோர்களுக்கு, மாணவியர்களுக்கு, முதியோர்களுக்கு, ஏன் மகளிருக்கு என்று தனி நல திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த திட்டங்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தலைவர்களும் அனைத்து முதலமைச்சர்களும் பாராட்டுகின்ற வகையிலே எடுத்துக்காட்டாக இன்றைக்கு தமிழ்நாடு விளங்குகிறது என்று சொன்னால், அது எங்களுடைய தமிழ்நாடுடைய முதலமைச்சர், எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி சாரும். அது மட்டுமல்ல, இன்றைய தினத்திலே எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் தளபதியை செல்லுகின்ற இடமெல்லாம் மாணவர்கள், மாணவிகள், ஏன் இளைய தலைமுறைகள் எல்லாம் அப்பா அப்பா என்று அன்போடு அழைக்கின்ற அந்த சொல்லை கேட்கின்ற போது, அவர் மட்டும் எங்களுடைய தலைவர் மட்டுமல்ல, நாங்களும் பெருமிதம் கொள்கின்றோம். அந்த வகையிலே எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் பிறந்த நாள் விழா இன்றைக்கு 72ஆம் ஆண்டு என்று சொன்னாலும், 75 பவள விழாவிலும் அவர்தான் முதலமைச்சர். ஏன் இன்னும் சொல்ல போனால், நூற்றாண்டு விழா கொண்டாடுகின்ற அந்த நூற்றாண்டு விழாவிலும் எங்களுடைய தலைவர், கழக தலைவர் அண்ணன் தளபதி தான் முதலமைச்சராக இருப்பார் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் தேவையில்லை. அது மட்டுமல்ல, இன்றைக்கு ஏழை எளியவர் என்று சொன்னால், இன்றைக்கு நாடே போற்றுகின்ற வகையில் இன்றைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், அதை போல மாணவ மாணவிகளுக்கு அத்தனை திட்டங்களும் அறிவித்திருக்கின்றார். ஆக அப்படிப்பட்ட சாதனைகளை சொல்லி இன்றைக்கு வெல்வோம் 200 படைப்போம் வரலாறு என்று எங்களுடைய தலைவருடைய தாரக மந்திரத்தோடு இன்னைக்கு கழகத்தினுடைய 50 முழக்கங்களில் ஒன்றான என்றும் இந்தி திணிப்பை எதிர்ப்போம் என்று சொல்லி எங்களுடைய தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.